ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். வெளியே மழைங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வைக்கலான்னு முடிவு எடுத்துட்டேங்க. வயிற்றுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை டைம்லாம் லைட் வெயிட்டாக சாப்பிட்டா தாங்க உடம்புக்கு நல்லது. அதனால் நம்ம லைட் வெயிட்டாகவே எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேங்க. அதோடு நம்ம 1½ ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பழுத்த மிளகாவும் இல்லை, பச்சை மிளகாவும் இல்லை. அது 2 தாங்க ரசத்துக்கு டேஸ்ட்டு. அது இல்லாதனால காஞ்ச மிளகாய் 1 போட்டுக்கிட்டேன். கறிவேப்பிலை கம்மியாக இருந்ததுனால அந்த காம்பையும் போட்டுக்கிட்டேன். அந்த காம்பை போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள், நரைமுடி தள்ளி போகுங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக எடுத்துட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் ஒரு ஓட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படியே புளி தண்ணியை நம்ம கரைச்சி வச்சுட்டோங்க. பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அது கூடவே கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்ச விழுதை போட்ட உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிடணுங்க. இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும். எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிட்டு உடனே ஊற்றிடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம சிம்மில் வைக்கணும், மீடியமாக வச்சு தாங்க ரசத்தை கொதிக்க வைக்கணும். இல்லைனா கசப்பு எடுத்துக்கும். அது அப்படியே கொதி நம்மளுக்கு நுர தள்ளி வந்தவுடனே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே மூடிடுங்க. ரசம் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வாணலில் எண்ணெய் ஊற்றி நம்ம நீள் வாக்கில் கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை நம்ம சேர்த்து வதக்கிடலாம். வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமாக அந்த காய்க்கு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நல்லா வதங்கி வந்தவுடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாங்க. வெந்து நல்லா அந்த தண்ணி சுண்டி காய் வெந்த உடனே நம்ம வேர்க்கடலை பொடி கொட்டி கொஞ்சமாக ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளுடைய ஈவினிங் ரொட்டீன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.